யுகத்திற்கு வந்தடைந்த செந்தமிழே வணக்கம். உலகத்திற்காக உழைக்கும் உலக தமிழர் அனைவருக்கும் தமிழ் தானே நம்மை இணைக்கும், அன்பாலே நம்மை இணைக்கும். யாரும் ஊரே யாரும் கேடு, தமிழன் என்றோர் மனிதனாய் வாழ்க்கை, பிற மொழிகளுக்கும் தமிழை கற்றுத்தருவி தமிழன் என்று அடையாளம் அறிவேன் என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். பண்பாட்டின் திருவுருவம் என பார்ப்புகள் முயன்ற அறிஞர் அண்ணா என்றால் முன்வருவராஜனா. தென்னகத்தின் அறியாமை என்ற இல்லை போக்க வந்த ஈவேரா பெரியாரின் சீடரும் அண்ணா என அனைவரால் புகழப்பட்ட அண்ணாதுரை தான் எனக்கு பிடித்த தலைவர். அண்ணா அவர்கள் 1909 செப்டம்பர் 15 பிறந்தார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றார். ஈவேரா பெரியாருடன் இணைந்து மூட நம்பிக்கை, சாதி எதிர்ப்பு, மொழி பாதுகாப்பு போன்ற பணிகளை செய்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றார். இவர் பொது வாழ்வில் மட்டுமல்லாமல் சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் விளங்கினார். அது மட்டுமா, ஆங்கில அகராதியை புரட்டி ஆங்கிலேயரை நிறுவ வைத்த ஆங்கில புலமை மிக்கவர் இவர். இந்திய 1967 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரும் ஆனார். உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி பல தமிழறிஞர்களுக்கு சிலையும் வைத்தார். முதலமைச்சராக இருந்தபோதும் மிகவும் எளிமையானவர், கடுஞ்சொல் பேசாதவர், மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று கூறி தன் எதிரிகளை கூட அன்பும் மரியாதையாக நடத்துவார். 1968 அண்ணா பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. ஏழையின் சேர்த்து இறைவனை காண வேண்டும் என்று நினைத்து ஏழைகளுக்காக நல்லாட்சி செய்தவர் இவர். 1969 இவர் மறைந்தார். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட இவர் இன்று மக்களின் இதயங்களில் நீங்காது இடம் பிடித்திருக்கிறார். எனவே நாமும் அவரை போல சிறந்த பண்பாளராகவும் படிப்பாளராகவும் வாழ வேண்டும், வளர வேண்டும். உயிரெழுத்துக்களில் தொடங்கி மெய் எழுத்துக்களில் கலந்து உயிர்மை எழுத்துக்களாக தொடுத்து செந்தேனாய் இருக்கும் செந்தமிழ் என் உரையை முடித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.